1977 வெஸ்ட் நியூபெரி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பையன் பிறக்கிறான். அந்த இடம் அமெரிக்காவில் இருக்குது. அந்த பையனுக்கு அவங்க அப்பா அம்மா வைக்கிற பேர் ஜான் ஃபிலிக்ஸ் அண்டோனி சீனா அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறாங்க. அவன் 12 வயசாக இருக்கும்போது ரொம்பவே எலும்பு தோலுமா இருக்கான். அதை பார்த்து ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே அவனை வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்த விரக்தியில் நான் எப்படியாவது ஜிம்முக்கு போனோம் உடம்பு ஏற்றணும் அப்படின்ற எண்ணம் 12 வயசுலேயே வர ஆரம்பிக்குது. அவனுக்கு ஹல்க் ஹோகன் அப்படின்ற ரெஸ்லர் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவன் பாடி பில்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஆன உடனே அவங்க அப்பா ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு, நீ பாடி பில்டிங் பண்ணு அப்படின்ட்டு. அப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அப்பாட்ட எப்போ காசு கொடுங்க, நான் கலிஃபோர்னியாவில் பாடி பில்டிங் நான் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்பா வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதான் அப்பா வேணாம்னு சொல்லி சொன்னாரா, அவருக்கு அதில் ரொம்பவே ஆர்வம். அதனாலே நைட்டோட நைட் அப்பா பாக்கெட்லேருந்து $500 எடுத்துட்டு கலிஃபோர்னியா கிளம்புறாரு. அப்படி தெருவில் படுத்து எந்திக்கும் போது அவர் ஏத்தாப்புல ஒரு மிகப்பெரிய ஜிம்மு தெரியுது. வேலைக்கு சேர்றாரு. அங்கே பாத்ரூம் கழுவுறாங்க, ஜிம் மெட்டீரியல் எல்லாத்தையும் துடைக்க சொல்றாங்க. 2004 வருஷம் வருது. அந்த வருஷத்துல பிக் ஷோ அப்படின்றவரை அடிச்சு தூக்கி போட்டு US சாம்பியன்ஷிப் அப்படின்ற ஒரு பட்டத்தை ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாரு. 600 குழந்தைகளோட ஆசை நிறைவேற்றின ஒரு ஆள் அப்படின்ற ஒரு பேரை ஜான்சனா வச்சிருக்காரு. அதை இன்ன வரைக்கும் யாராலையும் உடைக்க முடியல.